தண்ணி. அம்மா இங்க பார்த்து என்ன நடக்கு? தண்ணி ஊற்றி போட்டு வந்து நிற்கிறேன். போங்க போங்க அங்க போங்க 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 போங்க. ஆப்பிள் கடி வேண்டிய வச்சுனாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கு நான் தோட்டத்துக்குள்ளே கொஞ்சம் வேலை செய்ய போகிறேன். சரியா, அதுதான் இந்த வீடியோவில் காட்டுறேன். முடிவு மட்டும் இருந்து பாருங்க. சில நேரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கலாம். தோட்டத்தில் எல்லாம் முளைக்குது பாருங்க. இதுக்கு அந்த நோமல் வெங்காயம் போட்டுவிட்டோம் நாங்கள், அது முளைக்குது. மற்ற அங்கால ஏதோ கிழங்குகள் எல்லாம் போட்டு நாங்கள் என்னென்ன வழியாக தெரியல, எல்லாம் முளைக்குது. கீரை மற்ற இங்கே எல்லாம் முளைக்குது. எல்லாம் சாம்ன வழியிலேயே போட்டு விட்டேன் நான். இங்கே கீரை இதை சுற்றி வர இப்படி போனன் போட்டேன் நான், இந்த இதில் படரம்னு சொல்லி. அப்போ அதுவும் முளைக்குது எல்லாம் பாருங்கள். இங்கே கீரை போட்டு நான் எல்லாம் முளைக்குது. இங்கே ரோட்டை போயிட்டு அதே இடத்துல போன வருஷமாய் போட்டு கிடக்கு, அதுவும் முளைக்குது பாருங்க. இங்காலையும் ரோட்டை போயிட்டு எல்லாம் எல்லாத்துலேயே போட்டு விட்டேனான், எல்லாம் முளைக்குது அப்படியே. எங்களோட வெங்காயம் கத்தியால எப்படி முளைச்சிட்டு பார்க்கவே ஆசையாக இருக்கு உண்மையை. இது தமிழ் கடையில் வேண்டிய தவிர்த்து அறுத்து நட்டு விட்டேன் நான் அப்படியே. எல்லாம் முளைச்சிட்டு பார்க்க ஆசையாக இருக்குது. முளைச்சிட்டு பார்க்க ஆசையாக இருக்கு. உண்மையில பார்க்க ஆசையாக இருக்கா, சந்தோஷமாயும் இருக்குது முளைச்சிட்டு. அதுக்கப்புறம் இங்கால பாருங்க. இங்கால வந்து கட்டோஃபில் இப்படி ஒரு தொட்டிமா இதுக்க செய்து போட்டு விட்டார் எடுக்க சொத்துல. அதுவும் முளைச்சிட்டு பாருங்க. மம்மி அங்கால நிற்கிறா. அம்மா இஞ்ச பார்த்து என்ன நடக்கு? ஆளுக்கு ஏலாது. அப்படி இருந்தும் தண்ணி தானே வேணும்ன்ற கொண்டு நிற்கிறா. இன்றைக்கு நான் இதுக்குள்ள க்ளீன் பண்ண போகிறேன். போன வருஷம் நாங்கள் இதில் ஒரு கீரை வச்ச நாங்கள், அதுன்ற கொட்டையெல்லாம் பறந்து எல்லா இடமும் பாருங்க இவ்வளோ கீரை முளைச்சி போயிருக்கு. எனக்கு அது தெரியாமல் நான் இதில் போட்டு விட்டேன், அதுவும் முளைச்சிட்டுது பாருங்க. அது முளைச்சிட்டு. ஆனால் இதை சுற்றி வர அப்படியே கீரை தான், எல்லா இடம் கீரை. இங்கே ஒரு கீரை இந்த முறை அதோட சேர்த்து இந்த புல்லெல்லாம் வளருது. இதுக்குள்ளே ஏற்கனவே நான் கொஞ்சம் விதைகள் போட்டு வளர விட்டேன் நான், அதுவும் வளர்ந்துட்டது. மற்ற இந்த புல்லுகள் எல்லாம் இன்றைக்கு க்ளீன் பண்ண நான். கோழிகளையும் இதுக்கெல்லாம் விடுறேன் நான். அதை ஒன்றே இதண்ணாதபடி இப்படி சாப்பிடாதபடி இப்படி விலை போட்டு கட்டித்தான் எல்லாம் பாதுகாப்பாக செய்கிறேன். உங்களால் வேலை கூட எனக்கு, இதுக்குள்ள எல்லாம் போட்டேன் நான். முளைச்சிட்டா நான் இந்த புல்லுகள் எல்லாம் க்ளீன் பண்ணணும் இன்றைக்கு. இதுக்கு பீட்ரூட் தான் கொஞ்சம் கூட போட்டேன் நாங்கள். இந்த எல்லாம் முளைச்சிட்டு பார்த்தீங்களா,
போன வருஷம் இப்படித்தான் இருந்தது. இந்த ஹிம்பையாவோ அந்த மரத்தை வந்து வெட்டி ஃபுல்லாக விட்டேன். நான் வெட்டி விட்டேன்னா அது திருப்பி தழைச்சி வருது பாருங்க. உங்களால் வேலை கூட எனக்கு. ஓ ஹலோ, உங்களால் வேலை கூட எங்கே ஓடுறியா? ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை கிடாக்கு எனக்கு இன்றைக்கு. அது கோழி வந்து எல்லாத்தையும் இங்காலி சைடு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டேன் நான் அவைக்கு. அப்போ எல்லா மண்ணுகளையும் கிண்டி கிண்டி அப்படியே போட்டு இருக்கிறீங்க. அப்போ அதோட இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இவா பாருங்க, இவாக்கு இன்றைக்கு பிடுங்குவோம். இங்கே இது வளர்ந்துட்டுது. இது வந்து இந்த லவ் ஸ்வீபிள் இதில் வச்சு அது வளர்ந்துட்டு. என்ன நீர் என்ன செய்கிறீர் அதை சொல்லுங்க முதல். நான் தண்ணி ஊற்றி போட்டு வந்து நிற்கிறேன். அங்கே இந்த மரத்துக்கு அங்கே அப்புளுக்கும் அந்த பேர்னாக்கும். இது காட்டையில் நான் இது இந்த ஃப்ரெண்ட் கொண்டு வந்து அந்த தடி இல்லை, அதை இந்த கோழி வழியில் வந்துட்டு அதை வச்சு அடைக்கணும். இங்கே பாருங்க, அதில் முளை வந்துட்டுது பார்த்தியா. இந்த வேலைடத்த ஆள் கொண்டு வந்து தந்தவா இங்கே அதில் இலை வந்துட்டு பார்த்தீங்களா. சும்மா தான் தடியாக தந்தவா, வேற ஒன்றும் இல்லாமல். இங்கே கோழி அம்மா போகுது. போங்க போங்க, அங்கே போங்க 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 போங்க, அங்கே போங்க போங்க போங்க. அம்மா இங்கே வெளியில் போனால் அவ்வளோந்தான். ஓகே, இது அவ தந்த தடியில் அம்மா. மற்றது இது எங்கட ரோஸ்மரின் செடி, அதில் நிறைய பூ வந்துட்டுது. இங்கே வேர்ன வேண்டியாந்து இந்த தடியாக வச்சா அதில் இலை வருது பாருங்க, எப்படி இலை வருதுண்டு. இது ஆப்பிள் மரம். ஆப்பிள் மரத்துலேயும் ஆப்பிள் தடி வேண்டியாந்து வச்சு நாங்கள் லிடில் போட்டிருந்தது. அதுலேயும் நல்ல பூ வந்திருக்கு பாருங்க. ஆசையாக இருக்கு பார்க்க பூவை. எப்படி சும்மா தடியில் போட்டது. மற்றது எங்கட திராட்சை செடி, அதில் வந்து எல்லாம் வெட்டி விட்டவர் செல்லா இந்த முறை ஃபுல்லாக. அது வெட்டி விட்டால் தானே நிறைய இது வர மாட்டேன். அதுலேயும் எல்லாம் துளித்து கொண்டு வருது பாருங்க, துளித்து கொண்டு. மற்றது எங்களோட பூக்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டு வருது. இப்போ இன்னும் பூவை காணையில். ரோஸு செடி, இந்த ரோஸு செடி ஏற்கனவே காட்டியிருக்கிறேன் நிறைய பூக்கள். மற்ற எங்கட இந்த பழம், அது இந்த சிவத்த பேர் வருது இல்லை இப்போ, அந்த சிவத்த பழம் நல்லா இதாக வருது. இந்த கோழியால் கீழே இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடுதுகள் என்ன. ஹலோ, உங்களால் வேலை கூட யா வேலை கூட எனக்கு. ரெண்டு பேரும் ஒன்றாத்தான் தெரியும், நான் தனியாக தெரியும். மற்ற என்னம்மா செம்பருத்தி, அது இப்போ துளிக்குது. அது கொஞ்சம் ஜூலை மாதம் அப்படித்தான் அது இந்த பூ வரும். ஓகே, அவள் போய் இருந்துட்டா. அதில் என்னது தண்ணி ஊற்றலையே, அவளாம் தானே வேலை. இது வந்து இந்த சொத்து. இதுக்கெல்லாம் இந்த விதைகள் எல்லாம் சேர்த்து ஆக்கள் தாரதையும் எல்லாம் சேர்த்து கட்டி வைக்கிறது. ஒவ்வொரு வருஷம் போடுறது. கிழங்கு. ஓகே, வாங்க தண்ணி ஊற்றுவோம். பைப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இது இப்போ நாங்கள் புதுசாக இந்த மழை தண்ணியை அங்கே அதுக்குள்ளே போகாமல் செய்து வச்சுருக்கு.
ஏண்டா வீட்டில் நடுவேலும் நாங்கள் இல்லத்தானே தண்ணி ஊற்றுறதுக்கு. அப்போ நாங்கள் இல்லாட்டிலும் தண்ணி டிரெக்டாக போட்டு மாட்டோம். ஒரு மாதிரி இதை போட்டுட்டான். ஓகே, தண்ணி வரப்போடும். இந்த சரியான வெக்க சரியா, இப்பவே சரியான வெக்க, இன்றைக்கும் சரியான வெக்கையா இருக்கு. எல்லா இடம் பீட்ரூட்டு வெங்காயங்கள் எல்லாம் போட்டு, வெங்காயம் எல்லாம் டக்குன்னு வளர்ந்துட்டுது. என்ன நான் நெய்க்கையில் அது வளருமெண்டு டக்குன்னு வளர்ந்துட்டு. டைம் இல்லாதபடியே எல்லாத்தையும் அப்படியே விதைக்கிட்ட. போன வருஷம் அப்படித்தான் ஒன்று வீட்டுக்குள்ளே கணக்கை வச்சு விதைக்கல. நான் வீட்டுக்குள்ளேயே இதுலேயே போட்டு விட்டது, வெளியிலேயே கொண்டு வந்து போட்டு விட்டேன். அவ தானே வளர்ந்த. மழை தண்ணி இதுக்குள்ள நான் இதுதான் போட்டேன். இந்த வருஷம் நாங்கள் இதெல்லாம் மாற்றி செய்ய வேணும் இருந்தது. டைம் காணாமல் போயிட்டு அதோட ஸ்பெஷலாக சொன்னேன். தோட்டத்தை செய்ய தொடங்கிட்டு பேருந்து செய்வோம் வந்து சரி என்று தோட்டம் செய்ய தொடங்கியார். இந்த வயரை அம்மா அழுத்து விடுங்கான இந்தால சுருண்டு போய் கிடக்குறோம். எங்கேயோ முட்டுது. எங்களோட இடத்துல வெக்க தானே ஏமல்லையே நாங்கள் இருக்கிற இடம் தான் கொஞ்சம் வெக்க கூடின இடம். இனி வெயில் அடி கொளுத்து மாக்களை தாங்க இல்லாது. அவாக்கு இயலாத. ஆனால் இந்த புல் பிடுங்கிறது ஏதாவது கொண்டு வந்து நடுவா. ஒரு சின்ன தண்ணி ஊற்றுற இடம் இருக்குது, வாளி இருக்குது, அதை எடுத்தது தண்ணி ஊற்றுவா. அங்கே வெளியில் வந்து இருப்பா. என்னம்மா பிடுங்குறியால்? என்னாவது இதுக்குள்ள நாங்கள் வெந்தய விதை போட்டது அம்மா. சின்ன சாடிக்கலான்னு இப்படி வளர்ந்து வேறுக்கன்னு பாருங்க. வெளியில தான் வச்சேன் நாங்கள். சாடிக்க வெளியில வச்சுட்டு வளர்ந்துட்டு எல்லாம் பார்க்க ஆசையா இருக்கு. இதை வந்து கறிக்கு போடலாம். எங்களோட வெங்காயத்துக்கும் தண்ணி விடுறேன் பாருங்க. வெங்காயம் தான் ஆசையாக இருக்குது, வளர்ந்து போயிருக்கு. அதுக்குள்ளே இடைக்கிட புல்லோ ஏதோ வளர்ந்து போயிருக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இந்த பெட்டிகளுக்கு கொரியண்டர் சீட்ஸ் போட்டேன் நாங்கள். அதுக்கே தண்ணி விடுவோம், அது வளரணும்.
கத்தோஃபிலும் வளரட்டும். அதுக்கு கத்தோஃபில் ஊற்றலாம். கத்தோஃபில்லாவே வளர்ந்துட்டு பார்த்தீங்களா. இந்த கோழி கத்தினா வாடி எந்த நாள் ஆரனுக்கு கோழி வேணுமெண்டா சொல்லுங்க காரம். ஏண்டா அவைக்கு இன்னும் பெரிய இடம் வேணும், இன்னும் நிறையா கோழி வேணும் அவைக்கு. அப்போ எங்கள்கிட்ட கோழி இல்லை, இப்போ அவைய விடணும். பாவங்கள் தானே ஒரு அடைச்சி வச்சுருந்தாங்க. ஓகே, அங்காளி சைட்டுக்கு முடுவோம். அதுக்கு இதை போட்டேன்னா அங்காளி சைட்டுக்கு முடுவோம். தண்ணி வரட்டு. ஓ, தண்ணி அடிக்கட்ட அலரி மரம் நல்லா வளர்ந்துருந்தா நான் வெட்டி விட்டுட்டேன். இப்படி கட்டையை யாருக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, அதை வெட்டி விடலாமோ இல்லையோ உண்டு, வெறுமோ உண்டு தெரியாது. ஏன்னா விண்டரில் பட்டுட்டு சமரில் வாரது. நான் வெட்டி விட்டுட்டேன். என்னம்மா என் சொல்லுங்க. இது ரோஸ் செடி. அதுக்கே என்ன எல்லாம் வச்சனால என்னன்னு தெரியல. இனி வளர்ந்தா அப்புறம் அதான் தெரியும். கீரை விழுந்து தானாயே வளருது பார்த்தீங்களா. எல்லா இதுவும் புழுங்கணும். இப்போ இந்த புல்லுகளை கீரையை அப்படியே வளர விடுவோம். ஒரு மாதிரி கொஞ்சமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். அந்த வளர்ந்து வர புல் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். மற்றது கீரை தான் வளருது இதுக்குள்ளே. இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். என்னை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.